இறை எனும் மாபெரும் சக்தி தான் வந்து அருளாட்சி செய்வதற்கான இடத்தை தெய்வீக அதிர்வுகள் நிரம்பியுள்ள இடமாகவே தெரிவு செய்யும். நம் வெற்றி தரும் ஜீவாதார சாய்நாதரும் தான் வருமுன்பே எப்படி இடத்தை தெரிவு செய்தார் என்பதை பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இது. அன்று ஐங்கரன் திருமண மண்டபத்துக்கு இந்தியாவில் இருந்து ஒரு அம்மையார் உபன்யாசம் செய்ய வந்திருந்தார். ரம்பொட ஆஞ்சநேயரின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வந்திருந்தார். பக்தர்களினால் மண்டபம் நிரம்பி இருந்தது. அவர் ஒரு அருள்வாக்கு சொல்பவர் என்பதை பிறகு தெரிந்து கொண்டேன். அவர் ஆஞ்சநேயரின் பராக்கிரமங்களை எல்லாம் வரிசையாக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தவர் சட்டென்று கூறினார், எனக்கு இங்கு வந்ததிலிருந்து ஒரு தெய்வீக அதிர்வுகள் தோன்றுகிறது. இங்கு ஆஞ்சநேய சம்பந்தம் கொண்ட ஒரு இறைச்சக்தி குடிகொள்ளும் என்றார். அப்போது கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஒரு பெரும் சந்தேகம் ஏற்பட்டது. இதுவோ திருமண மண்டபம், இங்கு எப்படி தெய்வீக அதிர்வுகள் தோன்றும்? நாட்கள் விரைந்து ஆண்டுகள் உருண்டோடின. நானும் அந்த விஷயத்தை மறந்து போனேன். நம் ஜீவாதார சாய்நாதர் எப்படி பல அற்புதங்கள் செய்து இங்கு வந்தார் என அறிந்திருப்போம். சாய் வந்து 7 ஆண்டுகளின் பின் எனக்கு திடீரென்று இவை ஞாபகத்துக்கு வந்தன. அத்துடன் நம் சரணாலயத்தில் நாம் எல்லோரும் பாராயணம் பண்ணிய சிறிபாத சிறிவல்லவரின் சரிதாமிர்தத்தில் ஆஞ்சநேய ஷிரடி சாய் என்பதை விளக்கும் நிகழ்வு வரும். அப்போதுதான் புரிந்தது, உபன்யாச அம்மையார் கூறிய கூற்று உண்மை என்பது. அது சரி, தெய்வீக அதிர்வு எப்படி? இந்த கேள்விக்கும் விடை கொடுத்தார் நம் குருநாதர். ஐங்கரன் திருமண மண்டபத்தில் பல ஆண்டுகளாக சத்யசாய் பஜன், பூஜை, ஆரத்தி ஆகியவையுடன் பகவானின் பிறந்த நாளும் வெகு விமரிசையாக நடைபெறும். அதனால் ஏற்பட்ட தெய்வீக அதிர்வுகள் இவை என்பதும் இதனை சாதாரணமான எம்மால் உணர்வது கடினம் எனவும் புரிந்தது. சாய் நமக்காக தானாய் வந்தமர்ந்தார். தரணி எங்கும் அருள் பரப்ப வெற்றி தரும் ஜீவாதார சாய்நாதருக்கு ஜெய். நன்றி சாய்ராம். மீண்டும் இணைவோம் ஒரு புதிய அற்புதத்தில்.